தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். விருதுநகர் மாவட்டம் முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் கொலை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சத்தியவாணி முத்துநகரை சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவர் முத்துநகர் காலனி அருகே உள்ள தனியார் மதுபான பார் அருகே அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த தேவா மற்றும் டேவிட் ஆகிய இருவரும் தினேஷ்குமாருடன் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது தேவா மற்றும் டேவிட் இருவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு தினேஷ்குமாரை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதில் வயிறு, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்த தினேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தினேஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மறைந்திருந்த தேவா மற்றும் டேவிட் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தினேஷ்குமார் மற்றும் தேவா, டேவிட் இவர்களுக்கு இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் தினேஷ்குமார் மதுபோதையில் அடிக்கடி தேவா மற்றும் டேவிட்டிடம் வம்பெடுத்து வந்ததாகவும் இதை மனதில் வைத்து மதுபோதையில் முன்விரோதம் காரணமாக தினேஷ்குமாரை கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. வட்டி கட்ட முடியாமல் அவதிப்பட்டு வந்த கூலி தொழிலாளி வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சரக்குப்பம் காசிமாலா பகுதியை சேர்ந்தவர் நஸ்ருல்லா. இவருக்கு ஆஷிபா என்ற மனைவியும் 2 மகள்கள் உள்ளனர். மேலும் நஸ்ருல்லா தச்சு வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நஸ்ருல்லா குடும்ப தேவைக்காக செம்பேடு பகுதியை சேர்ந்த சாமிநாதன் மற்றும் சிட்டா என்ற அஜீம் என்பவரிடம் கடன் பெற்று கந்துவட்டி கட்ட முடியாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்த நிலையில் சாமிநாதன் மற்றும் சிட்டா என்கின்ற அஜீம் இருவரும் வட்டி கட்ட சொல்லி அவரை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டில் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அவருக்கு அவ்வப்போது ஆறுதல் சொல்லி வந்துள்ளனர். இதனையடுத்து வீட்டிலிருந்து வெளியே சென்ற நஸ்ருல்லா செட்டிக்குப்பம் ஏரியில் வீடியோ வெளியிட்டு ஏரியில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விரைந்து சென்று நஸ்ருல்லாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுகம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் அன்னதானம் சாப்பிடுவதற்காக அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் கடந்தை குளவி கூடானது இருந்த நிலையில் கூடு களைந்து அதிலிருந்து கடந்தை குளவிகள் அங்கும் இங்குமாய் உலாவிய நிலையில் அந்த வழியாக சென்ற 5க்கும் மேற்பட்டவர்களை கடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வழி தாங்க முடியாமல் குளவியிடம் கடிப்பட்டவர்களை அருகாமையில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சண்முகம் பிள்ளை மற்றும் மகராசி ஆகிய 2 நபர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் உயிரிழந்த சண்முகம் பிள்ளை மற்றும் மகராசி இருவரும் கணவன் மனைவி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த தென்னை மரத்தில் இருந்த கடந்தை குளவி கூட்டை அப்புறப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சையது மன்சூர் ஹுசைன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர், மாநில பொருளாளர் சையது மன்சூர் ஹுசைன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சையது மன்சூர் ஹுசைன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவியை அன்புமணி ராமதாஸ் தான் வைத்ததாக பரவலாக பேசக்கூடிய கருத்துக்கு தாம் பதிலளிக்க முடியாது என்றும், ஒட்டு கேட்பு கருவி வைத்தது உண்மை, எடுத்தது உண்மை, தனியார் துப்பறிவு நிறுவனம் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சேருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். கருத்து சொல்றேங்க. பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் 2 பேரும் இணைந்தே தேர்தலை சந்திப்பார்கள். இணைந்தே தான் நடக்கும். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணிக்கு தலைமை எல்லாம் நம்ம ஐயா தான். நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் நீதிமன்றம் வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் சாலை
சாலையில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கு விசாரணைக்காக பொதுமக்கள், போலீசார், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என 500க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நீதிமன்ற அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் அனுப்பி அதில் நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிமன்ற அதிகாரிகள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் நீதிமன்றம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்திற்கு வரும் அனைவரும் முழு சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டு ஆட்சியில் திமுக அல்லது அதிமுக இருந்தாலும் ஆட்சியாளர்களை குறை சொல்லிதான் ஆக வேண்டும் என தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணியின் தலைவர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலம்பாக்கம் நாகாத்தம்மன் கோயில் அருகே தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணியின் நிறுவனர், மாநில தலைவர் MKA சந்திரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சந்திரகுமார், தமிழ்நாட்டு ஆட்சியில் திமுக அல்லது அதிமுக இருந்தாலும் ஆட்சியாளர்களை குறை சொல்லிதான் ஆக வேண்டும் என்றும், தற்போது பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு தமிழக அரசை வலியுறுத்தியவர், இதுபோன்ற குற்றவாளிகளை விசாரணையே இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க வேண்டும் என்று காட்டமாக கூறினார். திருட்டு நாய் அந்த குழந்தை பின்னாடியே போய் அந்த குழந்தை ஆடி ஆடி கொண்டு போகுது, அந்த தொலைக்காட்சியில் தெரிகிறது. பின்னாடியே போயிட்டு வாயை பொத்தி அந்த குழந்தையை உடனே காட்டுக்குள்ள, பக்கத்தில் காடு, அந்த காட்டுக்குள்ளே ஏற்றிட்டு போய் அந்த குழந்தையை கற்பழித்து உள்ளார். நாங்கள் வைக்க ஒரே கோரிக்கை, தமிழக அரசு உடனடியாக அவனை கைது செய்து அவனை சுட்டுதான் பிடிக்கணும். விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்ற சிறுநீரக விற்பனையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் செல்வராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்ற சிறுநீரக விற்பனை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் மருத்துவ குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிறுநீரக விற்பனை விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கம் இணைந்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் செல்வராஜ், சிறுநீரக விற்பனைக்கு மூல பிரச்சனையாக உள்ள மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களை முறைப்படுத்தவும், உடல் உறுப்பு தானம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் சிறுநீரக விற்பனை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த மைக்ரோ பைனான்ஸ், இந்த லோக்கல் கந்து வட்டி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீமா வந்து கடன் கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க. நைட்டு 1 மணிக்கு வந்து மிரட்டுறாங்க. இதனுடைய விளைவாக தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த புரோக்கர்கிட்ட போய், இந்த கிட்னி புரோக்கர், உடல் உறுப்புகளை விற்கிறதுக்கான புரோக்கர்கிட்ட போய் அடிமையாகிறாங்க, உடல் உறுப்புகளை இழக்கிறாங்க. அரசாங்கம் உடனடியாக இதை செயல்படுத்தணும். இல்லைன்னு சொன்னால் மக்களை திரட்டி போராட வேண்டிய சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடிசி தொழிற்சங்கமும் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடைகளை பாதுகாத்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 16 இடங்களில் கால்நடை பன்முக மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பெருமிதம் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் புல் நறுக்கும் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு 210 பயனாளிகளுக்கு புல் நறுக்கும் கருவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், பசுந்தீவனங்களை அப்படியே வழங்கினால் கால்நடைகளுக்கு முழு பலன் கிடைக்காது என்றும், அதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வழங்கும் போது
எளிதில் ஜீரணமடைந்து கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் பெருகும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானாவாரி தீவன வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்று கூறியவர், கால்நடைகளை பாதுகாத்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 16 இடங்களில் கால்நடை பன்முக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 600 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரியில பசுந்தீவன உற்பத்தி செய்யும் திட்டம், தீவன அபிவிருத்தி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இலுப்பைத்தோப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சீதனம் அறக்கட்டளை சார்பாக அமைக்கப்பட்ட நூலகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா இலுப்பைத்தோப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சீதனம் அறக்கட்டளை சார்பாக அமைக்கப்பட்ட நூலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நூலகத்தை திறந்து வைத்த பின்பு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நூலகம் என்பது மாணவர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் சரணாலயம் போன்றது என்று தெரிவித்தார். பின்னர் சீதனம் அறக்கட்டளை சார்பாக பள்ளிக்கு வழங்கப்பட்ட பேருந்தினை பார்வையிட்ட அமைச்சர் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் காலை உணவு திட்டம் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அமைச்சரின் திடீர் வருகையால் மகிழ்ச்சியடைந்த மாணவ செல்வங்கள் உற்சாகத்துடன் இருபுறமும் நின்று கைகளை தட்டி அமைச்சரை வரவேற்றனர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணியினை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட குடும்ப நல செயலகம் சார்பில் விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் விழிப்புணர்வு ரதத்தில் ஆரோக்கியமான போதிய இடைவெளியுடன் பிள்ளை பேறு திட்டமிட்ட பெற்றோர்களின் அடையாளம் மற்றும் உடலும் மனமும் பக்குவமடைந்து உறுதியாகும் வயது 21, அதுவே பெண்ணுக்கு திருமணத்திற்கும் தாய்மை அடைவதற்கும் உகந்த வயது போன்ற வாசகங்கள் முன்னிறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவர்கள் பங்கேற்று பதாகைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர். ஆரம்பாக்கம் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியின் புகைப்படங்களை வெளியிட்ட போலீசார் குற்றவாளி குறித்து தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை மர்ம நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து கடந்த 9 நாட்களாக காவல்துறை சார்பில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குற்றவாளியின் புகைப்படங்களையும் புதிய சிசிடிவி காட்சிகளையும் பதிவிட்டு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளது. குற்றவாளி குறித்து தகவல் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தகவலை தெரிவிக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சாத்தான்குளம் அருகே திருட வந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா முன்பு திருடர்கள் நடனமாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மாதா கோயில் கெபி ஒன்று உள்ளது. இந்த கெபியில் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கெபிக்கு வந்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணத்தை திருட முயற்சி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை கவனித்த திருடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அந்த கேமரா இருக்கும் இடத்தின் அருகே வந்த திருடர்கள் கேமராவை பார்த்து நடனமாடியுள்ளனர். இதனையடுத்து திருடர்கள் கெபியின் உண்டியலில் உள்ள பணத்தை திருடி சென்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இதனையடுத்து இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் திருடர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.